இப்போ வந்து தானியங்கள்லாம் இருக்குல்ல, இந்த பச்சை பயிறு, அப்புறம் வந்து நிலக்கடலை, வேர்க்கடலை இதெல்லாம் வந்து பச்சை பயிரா அதெல்லாம் விதைகள். இந்த தானியங்கள்லாம் விதைகள். அதுபோல அத வந்து நம்ம முளைக்கட்டும்போது முளைக்கட்டி தான் சாப்பிடணும். அதெல்லாம் விதைகள சாப்பிடக்கூடாது. ஏன்னா விதைகள் வந்து உணவு கிடையாது. அத நீ உணவா நெனைச்சு சாப்பிட்டன்னா, அது பயங்கர பக்க விளைவுகள ஏற்படுத்தும். செரிமான குறைபாடு ஏற்படுத்தும். உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை ஏற்படுத்தும். செரிமான குறைபாடு ஏற்படுத்தும். நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகம். அத நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, அது முளை கட்டும்போது அது தாவரமாக மாறுகிறது. விதை என்கிற நிலையிலிருந்து விடுபட்டு, விதை என்கிற அந்த தன்மையிலிருந்து விதைக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அது செரிமானம் செய்யப்பட்டு விடக்கூடாது. மனிதர்கள் அதை உணவாக சாப்பிட்டு அல்லது உயிரினங்கள் அதை உணவாக சாப்பிட்டு விடக்கூடாது என்பதற்காக, விதை என்ன பண்ணும், அ ஒரு தனக்கான விதை தன்மையை பாதுகாப்பதற்காக, அதற்குன்னு ஒரு தன்மை இருக்கு. அத உணவா யாரும் சாப்பிட்றக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு பக்க விளைவை ஏற்படுத்தும். அந்த வகையில வந்து பயிர்களெல்லாம் நம்ம எப்படி சாப்பிடணும்? ஒண்ணு பச்சையா சாப்பிடணும், அல்லது காய வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, மொளகட்டி சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நமக்கு எந்தவித தீங்கும் தராது. செரிமான பிரச்சனை அது தன்மையே மாறுது. மொளகட்டும்போது அது தாவரமாக மாறிவிடுகிறது. அது முளைத்து விடுகிறது. முளைத்து விடும்போது அது தாவரமா மாறுது. அப்ப தாவரமா சாப்பிடும்போது அது நமக்கு மிகப்பெரிய நன்மை தரும். அதனால எந்த ஒரு பயிரா இருக்கட்டும், மொச்சக்கொட்டையோ அல்லது வேர்க்கடலையோ அல்லது வந்து பச்சை பயிரோ அல்லது வந்து கொண்டைக்கடலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க பட்டாணி எதா இருந்தாலும் அது எல்லாமே விதை அப்படிங்கிறனால அத முளைகட்டி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. முளைகட்டி சாப்பிட்டோம்னா அது நமக்கு நன்மையை தரும். விதையாக சாப்பிட்டால், விதையா ஊற வச்சு அல்லது அவிச்சு வறுத்து கிறுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பக்க விளைவுகளை தருவதற்கு, அ நன்மைகளை தருவதற்கு நன்மைகளை தருவதற்கு வாய்ப்பில்ல. பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும். முளைகட்டி சாப்பிடுறது தான் அந்த தானியங்களை சாப்பிடுவதற்கான ஒரே வழி. அந்த தானியங்கள்னா, அந்த பச்சை பயிறு நான் எத சொல்றேன். எதெல்லாம் நீங்க மொளகட்டி சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அதெல்லாம் மொளகட்டி சாப்பிடுங்க. இப்ப அந்த பயிரா சாப்பிடாதீங்க. ஏன்னா, அதெல்லாம் வந்து விதைகள். விதைகள் என்பது செரிமானத்திற்கு ஏற்றது கிடையாது. செரிமான குறைபாடு ஏற்படுத்தும், உடம்புல உஷ்ணத்த அதிகப்படுத்தும். அ இப்படி பலவித பக்க விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்பதை நான் இந்த வீடியோ மூலம் சொல்லிக்கிறேன். நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.